السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، ما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وأعد لهم جنات تجري تحتها الأنهار خالدين فيها أبدا، ذلك الفوز العظيم. صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பிரச்சாரத்தை முதலில் ஏற்றுக்கொண்ட அற்புதமான மனிதர்கள் சஹாபாக்களை குறித்து புகழ்ந்து சொல்லித் தருகிறார். வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், ஹிஜ்ரத் செய்து சென்றிருக்கக்கூடிய முஹாஜிர் சஹாபாக்கள், அன்சாரி தோழர்கள், இவர்களில் இஸ்லாத்தில் முதலில் அடியெடுத்து வைத்தவர்கள், அவர்களை தொடர்ந்து அவர்களை பின்பற்றியவர்கள், இவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள் என்று சஹாபாக்களை குறித்து அவன் பொருந்தி கொண்ட செய்தியை இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகிறார். அல்லாஹ்வினுடைய பொருத்தம் என்பது எல்லோருக்கும் அவ்வளவு சீக்கிரம் கிடைத்து விடுவதில்லை. சஹாபாக்கள் அவ்வளவு அற்புதமான பாக்கியத்தை பெற்றார்கள். அல்லாஹுவும் அவர்களை பொருந்தி கொண்டிருக்கிறான், இவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டிருக்கிறார்கள். எப்படி இந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வினுடைய பொருத்தம் கிடைத்திருக்கிறது என்பதை பார்க்கிற போது, சஹாபாக்கள் சந்தித்ததை போன்ற சோகங்கள், கஷ்டங்களை உலகத்தில் யாரும் இதுவரை சந்தித்ததில்லை. அவ்வளவு கஷ்டங்களை சஹாபாக்கள் சந்தித்திருக்கிறார்கள். அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டதற்காக அவர்கள் சந்தித்திருக்கக்கூடிய இந்த கஷ்டங்களுக்கு வெகுமதியாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மகத்தான ஒரு பாக்கியமாக அவனுடைய பொருத்தத்தையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை சிறப்பித்து கொடுத்தார். நாமெல்லாம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம், ஆரம்பத்தில் ஏற்றிருக்கக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றிருக்கக்கூடிய சஹாபாக்கள் எப்படியெல்லாம் துன்புறுத்தப்பட்டார்கள். உடலில் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட சஹாபாக்கள் இருக்கிறார்கள், மன ரீதியாக துன்புறுத்தப்பட்ட சஹாபாக்கள் இருக்கிறார்கள். இப்படி பல்வேறு அமைப்புகளில் அவர்கள் துன்புறுத்தப்பட்டாலும் கூட கொஞ்சம் கூட அவர்கள் ஏற்றிருக்கக்கூடிய மார்க்கத்தை விட்டு அவர்கள் விலகுவதாக இல்லை. அந்த அளவிற்கு அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஈமானுடைய வலிமையை கொடுத்திருந்தார். அதனால்தான் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், அவர்களை நான் பொருந்தி கொண்டேன், என்னை ஏற்றுக்கொண்டதால், என்னுடைய தூதரை ஏற்றுக்கொண்டதால், நான் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை எல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டதால், இந்த உலகத்தில் அவர்களுக்கு எத்தனை துன்பங்கள் வந்ததோ அதை அத்தனையும் அவர்கள் எனக்காக சகித்து கொண்டார்கள் அல்லவா. அந்த ஒரே காரணத்தினால் அவர்கள் என்னுடைய பொருத்தத்திற்கு உள்ளானவர்களாக மாறி போனார்கள் என்று
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மிக அற்புதமான முறையில் இந்த வசனத்தின் வாயிலாக தெரியப்படுத்தி காட்டுகிறார். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். அடிமையாக இருக்கக்கூடியவர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் அவர்கள் உள்ளாக்கப்பட்ட மிகப்பெரிய சிரமங்கள் நமக்கு தெரியாமல் இல்லை. அவ்வளவு சிரமங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. உச்சி வெயிலில் அவர்களை கொண்டு வந்து போட்டு அவர்களுக்கு பல்வேறு விதமான சிரமங்களை கொடுத்து அவர்களினுடைய நெஞ்சிலே பாறையை வைத்து, நீங்கள் எங்களுடைய தெய்வமான லாத் உஸாவை நீங்கள் புகழ்ந்து சொல்லுங்கள் என்றெல்லாம் சொல்லிய போதும் கூட அதற்கு பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த வார்த்தைகளை சொல்லாமல் அல்லாஹும் ரசூலும் வேண்டும் என்கின்ற அற்புதமான வார்த்தையை, அல்லாஹ் ஒருவன் என்கின்ற வார்த்தையை மட்டுமே சொல்லி காட்டினார்கள். அப்படி சொல்லி காட்டியதனுடைய விளைவில் அவர்கள் செய்திருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களுக்கு மத்தியிலும் கூட அவர்கள் இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி காட்டினார்கள். அவர்களினுடைய எஜமானனாக இருக்கக்கூடியவன் உமையத் இப்னு கலப் என்பவன் பல்வேறு கஷ்டங்களை இப்படியெல்லாம் கொடுத்து முடித்தும் கூட சில நேரங்களில் சிறுவர்களிடத்தில் அவர்களுடைய கழுத்திலே கயிற்றை கட்டிவிட்டு வீதி வீதியாக அவர்களை இழுத்து வருவான். இப்படியெல்லாம் கஷ்டத்தை அவர்கள் சகித்த ஒரே காரணத்தினால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களை மிகப்பெரிய பொருத்தத்திற்குள்ளானவர்களாக ஆக்கி கொடுத்தார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இப்படி துன்பப்படுத்தியவர்களையும் அல்லாஹ் விட்டு வைக்கவில்லை. இந்த துன்பத்தையும் இவர்கள் படக்கூடிய இந்த துன்பத்தையும் சக முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் பார்த்து கொண்டும் இருக்கவில்லை. இவர்களை எப்படியாவது இந்த உமையத் இப்னு கலப் என்பவரிடமிருந்து விடுதலை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆசையில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் ஆசைப்பட்டார்கள். ஒரு நாள் உமையத் இப்னு கலப்பிடத்திலே வருவார்கள். அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இவர்களை விலை பேசுவார்கள். அந்த நேரத்தில் அவன் அதிகமான விலையை பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்லுவார். அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு சிந்தனை இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 9 தீனார் தங்க காசுகளை கொடுத்து அவரை விலைக்கு வாங்கிய போது அவன் சொல்லுவான், ஒரு தங்க காசுக்கு கூட விலை போகாத ஒருவரை நீங்கள் இவ்வளவு தங்க காசை கொடுத்து வாங்கி இருக்கிறீர்களே என்று ஏளனமாக சொன்ன போதுதான் அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், நீ 100 தங்க காசுகளை கொடுத்தால்தான் நான் பிலாலை விடுதலை செய்வேன் என்று நீ சொன்னாலும் கூட நான் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு 100 தங்க காசுகளை கொடுத்து பிலாலை விடுதலை செய்திருப்பேனே ஒழிய பிலால் ரலியல்லாஹு அவர்கள் படக்கூடிய கஷ்டத்தை பார்த்து கொண்டு நான் சகித்துக் கொண்டிருக்க மாட்டேன் என்று. அந்த அளவிற்கு சஹாபாக்கள், ஒரு சஹாபியாக இருக்கக்கூடிய பிலால் ரலியல்லாஹு அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்றால் சக தோழராக இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இவர்கள் படக்கூடிய வேதனை அவர்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தார். அவர்களை விடுதலை பெற வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையை கொடுத்து இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார்கள் அல்லவா, ஒரே ஒரு காரணத்தினால் தான் கஷ்டத்தை பட்டார்கள், அல்லாஹுவையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தால். அந்த கஷ்டப்பட்டதனுடைய வெகுமதியாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுக்கு கொடுத்த ஒரே ஒரு வார்த்தை ரலியல்லாஹு தஆலா அன்ஹும், அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டார். இந்த ஒரு சஹாபி அல்ல, ஏராளமான சஹாபிகள் மிகப்பெரிய கஷ்டத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். கப்பாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை குறித்து கேள்விப்பட்டிருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட அதே காரணத்தினால் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து காபிர்கள் எல்லாம் அழைத்து வரக்கூடிய நேரத்தில் கப்பாப் ரலியல்லாஹு அவர்கள் அந்த கடைசி நேரத்திலே சொல்லுவார்கள் இந்த எதிரிகளிடத்தில், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள், நான் ஒரு 2 ரக்காத்துகளை நான் தொழுது கொள்கிறேன். கப்பாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் நான் 2 ரக்காத்து தொழுவதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கள். அப்போ ஹுபைப் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே சொல்லுவார்கள், 2 ரக்காத்து தானே, அந்த 2 ரக்காத்தை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று அனுமதி கொடுத்த போது அந்த 2 ரக்காத்துகளை ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுது வேகமாக முடிப்பார்கள். முடித்துவிட்டு சொல்லுவார்கள், நீங்கள் மரண நேரத்திலே என்னை கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறீர்கள், நான் 2 ரக்காத்து தொழுவதற்கு நான் இப்பொழுது உங்களிடத்தில் அனுமதி கேட்டுவிட்டு இந்த 2 ரக்காத்துகளையும் நான் வேகமான முறையில் நான் தொழுது முடித்திருக்கிறேன், நீங்கள் மட்டும் இப்படி நினைத்து விடக்கூடும் என்பதால் நான் வேகமாக முடித்து விட்டேன். இந்த ஆள் கொஞ்சம் மௌத்தினுடைய பயத்திற்காக நீண்ட நேரம் தொழுகிறார் என்று உங்களுடைய எண்ணத்திலே தவறான சிந்தனை வந்துவிடும் என்பதால் நான் வேகமாக தொழுது விட்டேன் என்று தொழுது முடித்ததற்கு பின்னால் அப்பொழுது சொல்லுவார்கள், முஹம்மதை நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் அல்லவா,
தீனுல் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாய் அல்லவா, அந்த முஹம்மதை நீ விட்டொழிக்க வேண்டும் என்கின்ற வார்த்தையை சொன்னபோது அவர்கள் அதை ஏற்க மறுத்த காரணத்தினால் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியாக அவர்கள் வெட்டுவார்கள். அப்படி வெட்டி கொண்டே சொல்லுவார்கள், நான் ஒவ்வொரு பகுதியாக நான் உன்னை வெட்டி கொண்டிருக்கிறேன், நீ உன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் இந்த இடத்தில் நீ யாரை ஏற்றிருக்கிறாயோ அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த இடத்திற்கு கொண்டு வா, உன்னை நான் விட்டு விடுகிறேன் என்று சொன்னபோது குபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உடலில் ஒரு முள் குத்துவதை கூட நான் அங்கீகரிக்க மாட்டேன், என் உயிர் போனாலும் பரவாயில்லை, ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு முள் குத்துவதை கூட நான் விருப்பப்பட மாட்டேன் என்று அந்த இடத்திலே அவ்வளவு வலிமையான முறையில் சொல்லி தன்னுடைய உயிரை விட இந்த மார்க்கத்தை நேசித்திருந்தார்கள் அல்லவா, இவ்வளவு கஷ்டத்தையும் சகித்து கொண்டிருந்தார்கள் அல்லவா, சகித்து கொண்டதனுடைய விளைவாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்தார். ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டார். அவன் புறத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் அவர்கள் சந்தித்துக் கொண்டதனுடைய மிகப்பெரிய விளைவாக அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம், அவர்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டவர்களானார்கள். ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இதே போன்றுதான். ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அடிமையாக இருக்கிறார்கள், ஒரு பெண்ணிடத்தில் அடிமையாக இருக்கிறார்கள். அவள் உம்மு அன்மார் என்பது அவளுடைய பெயர். அப்படி அடிமையாக இருந்தபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தினுடைய பிரச்சாரத்தை செய்து வரக்கூடிய நேரத்தில் இந்த ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். இஸ்லாத்தை தழுவிய செய்தி அந்த பெண்மணிக்கு கிடைக்கிறது. கிடைத்த நேரத்தில் அவள் மிகப்பெரிய கஷ்டத்தை அவளுக்கு கொடுத்தாள். கஷ்டத்தினுடைய உச்சத்தில் அவள் கொடுத்த கஷ்டம் என்னவென்றால், உலகத்தில் இன்று நாம் சகோதரர்களாக இருப்பவர்கள் எல்லாம், இஸ்லாத்தை ஏற்றவர்கள் எல்லாம் இன்று பலதரப்பட்ட கஷ்டங்களை பார்க்கிறோம் அல்லவா, இந்த கஷ்டங்களை எல்லாம் தாண்டி மிக கொடூரமான கஷ்டத்தை அந்த உம்மு அன்மார் என்பவர் அந்த ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹுவர்களுக்கு கொடுத்தாள். நெருப்பிலே இரும்பை காய வைத்து, சாதாரணமாக நம்ம ஒரு குழந்தைக்கு சூடு போடுறதா இருந்தால் ஒரு நெருப்பை காய வச்சு ஒரு சூடு போட்டால் எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் என்பதை அந்த சூடுபட்டவர்களுக்கு தெரியும். ஆனால் ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அந்த பெண்மணி நெருப்பை காய வைத்து தலையிலே சூடு போடுவாள். இப்படியே கஷ்டப்படுத்தி கொண்டு வந்தபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கஷ்டப்படக்கூடிய சஹாபிகளை பார்த்து சொன்னார்கள், இந்த தீனுல் இஸ்லாத்தை ஏற்ற ஒரே காரணத்தினால் இவ்வளவு பெரிய கஷ்டத்தை நீங்கள் சகித்து வருகிறீர்கள், பொறுத்து கொள்ளுங்கள் என்று பொறுமையை சொன்னார்கள் அல்லவா. அந்த பொறுமை காத்ததனுடைய விளைவில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு ஹிஜ்ரத் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறார். நாடு துறந்து வேறு இடத்தில் தங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக போகிறார்கள். இந்த ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை இவ்வளவு கஷ்டம் செய்தாள் அல்லவா இந்த உம்மு அன்மார் என்ற பெண்மணி, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சில நேரங்களில் தன்னை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கடுமையான முறையிலே கஷ்டம் கொடுப்பவர்களுக்கு சில சோதனைகளையும் கொடுப்பார். இந்த உம்மு அன்மார் என்பவர் இப்படி கஷ்டம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா அல்லாஹ், உன்னை ஏற்ற காரணத்தினால் இவ்வளவு கஷ்டத்தை நான் அனுபவித்து வருகிறேன், அதனால் எனக்கு நீ என்ன கொடுக்க வேண்டும் தெரியுமா, அந்த பெண்மணிக்கு நீ எனக்கு கொடுத்த தண்டனைக்கு பகரமாக மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை அந்த பெண்ணுக்கு கொடு என்று அவர்கள் வாய் முணுமுணுத்து கொண்டிருப்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர்கள் ஹிஜ்ரத் செய்து புறப்பட்டு போகிறார்கள். இந்த உம்மு அன்மாருக்கு ஒரு தலைவலி ஏற்படுகிறது. தலைவலி என்றால் சாமானியமான தலைவலி அல்லாஹ் கொடுக்கவில்லை, மிக கடுமையான தலைவலியில் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்வார்கள், நாய் ஊடையிடுவதை போன்று அந்த பெண்மணியினுடைய சப்தம், அலறல் சப்தம் இருக்கக்கூடிய அளவிற்கு மிக கடுமையான தலைவலியை, சோதனையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த உம்மு அன்மாருக்கு கொடுத்தார். அப்படி கொடுத்த நேரத்தில் மருத்துவர்களிடத்திலே ஆலோசனை செய்தார்கள், இந்த பெண்மணியினுடைய தலைவலிக்கு என்ன சிகிச்சை செய்ய வேண்டும் என்று. அவன் அழகான முறையிலே அல்லாஹ் இவர்களுக்கு செய்திருக்கக்கூடிய இந்த சஹாபிக்கு செய்தார்கள் அல்லவா, ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இதற்கு பிரதிபலனாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மருத்துவர்களின் வாயிலாக அவர்களுக்கு ஒரு சோதனையை கொடுத்தார். இந்த பெண்மணியினுடைய தலைவலி நீங்க வேண்டுமானால் நீங்கள் ஒரே ஒரு காரியம் செய்ய வேண்டும், நீங்கள் இரும்பை நெருப்பிலே காய வைத்து அவளுடைய தலையிலே நீங்கள் சூடு போட வேண்டும் என்று மருத்துவத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஏற்பாடு செய்து கொடுத்தார். ஏனென்றால் அவர்கள் துஆ செய்தார்கள் அல்லவா, ரப்பே, நான் உன்னை ஏற்றுக்கொண்டதனால் கடுமையான கஷ்டத்திற்கு நான் இலக்காக்கப்பட்டிருக்கிறேன், அவள் படிப்பினை பெறக்கூடிய அளவிற்கு ஒரு தண்டனையை கொடு என்று துஆ செய்தார்கள் அல்லவா. அந்த துஆவை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அங்கீகரித்து கொண்டு
அந்த பெண்மணிக்கு தலைவலியை கொடுத்து தலைவலியினுடைய சிகிச்சையை அவள் கொடூரமாக செய்த அதே சிகிச்சையை அவளுடைய தலைவலிக்காக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அப்படி தண்டனையாக அப்படி சிகிச்சை செய்கிற போது அவளுக்கு ஒரு அமைதி ஏற்படும். கடைசியில் இப்படி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த கப்பாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை துன்பப்படுத்திய அந்த பெண்மணியை இப்படியே துன்பத்திலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சாகடித்தார். இப்படி பலதரப்பட்ட சிக்கல்களை அவர்கள் தாங்கிக் கொண்டு உடல் ரீதியாக தாங்கிக் கொண்டு வந்ததை போல சில நேரங்களில் பாச பிணைப்புகளை வைத்து கொண்டு அவர்களை வெளியே வருவதற்குண்டான வழிவகைகளை சில சஹாபிகள் உள்ளாக்கப்பட்டார்கள். பெற்றோர்களுக்கு மத்தியிலே அன்போடு இருந்த சஹாபிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் பெற்றோர்கள் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. இஸ்லாத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். தன்னுடைய மகனிடத்திலே சொன்னார்கள், நீ ஏற்றிருக்கக்கூடிய மார்க்கத்தை விட்டு வெளியே வர வேண்டும். அப்படி சொல்லுகின்ற போது சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அவருடைய தாயார் அவர்கள் சொல்வார்கள், சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தாயாரின் மீது மிகுந்த பாசம் கொண்டவர்கள். அந்த பாசம் கொண்ட அந்த பாசத்தை முன்வைத்து நீ ஏற்றிருக்கக்கூடிய மார்க்கத்தை விட்டு நீ வெளியே வர வேண்டும் என்று சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே சொன்னது மட்டுமல்ல, அதோடு சேர்த்து சொல்வார்கள், நீ ஏற்றிருக்கக்கூடிய மார்க்கத்தை விட்டு நீ வெளியே வரவில்லையானால் நான் சாப்பிட மாட்டேன், நான் தண்ணீர் அருந்த மாட்டேன், பசியோடும் பட்டினியோடும் கிடந்து நான் இறந்து போவேன் என்று தன்னுடைய உயிரை படையும் வைத்த அந்த தாய் சொன்னபோது இந்த தாயாருக்கு இருக்கின்ற வைராக்கியத்தை போன்று சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்பவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஈமானுடைய வலிமையை கொடுத்திருந்தான். தாயாரிடத்திலே சொல்லுவார்கள், நீங்கள் ஒரு நாள் 2 நாட்கள் அல்ல, எத்தனை நாள் வேண்டுமானாலும் நீங்கள் பசியோடு இருந்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு நான் வெளியே வர வேண்டும் என்று எவ்வளவு வைராக்கியம் இருக்கிறதோ அதே போல இந்த தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய எனக்கு இதை விட்டு வெளியே வரக்கூடாது என்கின்ற மிகப்பெரிய வைராக்கியம் இருக்கிறது. அல்லாஹ் உங்களுக்கு ஒரு உயிரை அடுத்து தொடர்ந்து நிறைய உயிர்களை கொடுத்து ஒவ்வொரு உயிராக உங்களுடைய உடலில் இருந்து போனாலும் கூட நான் அதை பற்றி கவலைப்படுவதாக இல்லை. நான் ஏற்றிருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை விட்டு நான் வெளியே வருவதற்கு தயாராக இல்லை என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் மூலமாக சொல்ல வைத்த போது அவர்கள் கடைசியில் வழி இல்லாமல் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தாயார் அவர்கள் சாப்பிட ஆரம்பித்து விட்டார்கள். அங்கே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஆயத்தையும் இறக்கி கொடுத்தான். வ இன் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக பிமா லைஸ லக பிஹி இல்ம், உங்களுக்கு தெரியாத விஷயத்தை இந்த மார்க்கத்தினுடைய பிடிப்பை பற்றி நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள். சில விஷயம் இதனுடைய தண்டனைகள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த மார்க்கத்தை விட்டு வெளியே போய்விட்டால் அதே நேரத்தில் நீங்கள் இப்படி உங்களுடைய பெற்றோர்கள் இது போன்ற விஷயங்களில் உங்களை நிர்பந்தம் செய்வார்களேயானால் வ இன் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக பி, என்னை விட்டுவிட வேண்டும், எனக்கு இணை கற்பிக்க வேண்டும் என்று உங்களுடைய பெற்றோர்கள் நிர்பந்தித்தவர்களும் கூட நீங்கள் ஒருபோதும் அவர்களுக்கு ஃபலா துத்திஅஹுமா, அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு விடாதீர்கள். வ ஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, அதே நேரத்தில் உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் என்ற காரணத்தினால் மார்க்கத்தினுடைய விஷயத்தில் இறைவனுடைய விஷயத்தை நீங்கள் மாறு செய்ய வேண்டும். அதே நேரத்தில் பெற்றெடுத்த காரணத்தினால் உலகத்தினுடைய விஷயத்தில் அவர்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களினுடைய விஷயத்தில் இந்த ஆயத்தையே இறக்கி கொடுத்தார். இப்படி பாசத்தை முன்வைத்து துன்புறுத்தப்பட்ட சஹாபாக்கள், அதே போல காலித் இப்னு ஸயீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இவர்கள் எப்படி தன்னுடைய தாயாரினுடைய அன்பை வைத்து இங்கே துன்புறுத்தப்பட்டார்களோ காலித் இப்னு ஸயீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் துன்புறுத்தப்பட்டார்கள். அவர்கள் தன்னுடைய தந்தையின் மூலமாக துன்புறுத்தப்பட்டார்கள். இஸ்லாத்தை ஏற்று முடித்த உடனே காலித் இப்னு ஸயீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீட்டை விட்டு வெளியே போய் விடுவார்கள். தந்தை வீட்டில் இருந்த மகனை காணவில்லையே என்று தேடி போவார். பல நபர்களிடத்திலே சென்று என் மகன் எங்கே போனார்னு தெரியல, இஸ்லாத்தை ஏற்று முடித்தவொடனே வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. காலித் இப்னு ஸயீத் ரலியல்லாஹு தஆலா வெளியே போனவொடனே தேடி எடுத்தால் கடைசியில் ஒரு நேரத்தில் வந்து சொல்லுவார்கள், இவர்கள் புதிய மார்க்கத்தை இஸ்லாமிய மார்க்கத்தை இவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்பதை தன்னுடைய அடிமையின் மூலமாக தெரிந்து கொண்ட போது அவர்கள் 2 பேரும் போய் இவங்களை கூப்பிடலான்னு போகும்போது தொழுது கொண்டு இருப்பார்கள். காலித் இப்னு ஸயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுது கொண்டு தொழுகை முடித்ததற்கு பின்னால் அவர்கிட்ட சொல்லி, உங்கள் தந்தை உங்கள் வாப்பை கூப்பிடுறாங்கப்பா, நீ வாங்க என்று அவர்களை கூப்பிடுகிற போது
காலித் பின் ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தந்தையினுடைய அழைப்பை ஏற்று போன நேரத்தில் அப்பொழுதுதான் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் ஏற்றிருக்கக்கூடிய அந்த மார்க்கத்தை விட்டுவிட வேண்டும், அப்படி விடாமல் இருப்பீர்களேயானால் உங்களை நான் உணவு கொடுக்காமல் உங்களை துன்புறுத்துவேன் என்று துன்பப்படுத்திய போது 3 நாள் சாப்பாடு கொடுக்காம அவருடைய குடும்பத்தார்கள் அத்தனை பேரும் துன்பப்படுத்தி 4வது நாள் வந்து கேட்பார்கள், இப்போ எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றிருக்கக்கூடிய காலித் பின் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், நான் ஏற்றிருக்கக்கூடிய மார்க்கம் அற்புதமான மார்க்கம், எந்த துன்புறுத்தல்கள் நீங்கள் உணவு கொடுக்காமல் அல்லது வேறு விதமான சித்திரவதைகள் செய்தாலும் கூட நான் என்னுடைய இந்த கொள்கையிலிருந்து நான் விடுபட மாட்டேன் என்கின்ற செய்தியை காலித் பின் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்ல, கடைசியில் அவர்களை வெயிலிலே போட்டு அவர்களை துன்புறுத்தப்படக்கூடிய நேரத்தில் தான் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா என்னை கண்ணியம் செய்து வைத்திருக்கிறான், மகத்தான ஒரு மார்க்கத்தை ஏற்க செய்து என்னை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு, இந்த வெயிலில் உள்ள சூட்டிலே போடுகிறீர்கள் அல்லவா, இந்த சூட்டை விட இது எனக்கு லேசான சூடு, நான் மறுமையில் நரகத்தினுடைய சூட்டை நான் நினைத்து பார்க்கிற போது அந்த சூட்டை கவனித்து இதெல்லாம் எனக்கு ஒரு சூடே இல்லை, எனவே நான் அந்த மார்க்கத்தை விட்டு வெளியே வர மாட்டேன் என்று உறுதியான முறையில் இருந்தார்கள் அல்லவா. அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் இவ்வளவு துன்பங்களையும் சகித்து கொண்ட இந்த அற்புதமான சஹாபிகளை பார்த்துதான் அல்லாஹ் சொல்லுகிறான், ரலியல்லாஹு தஆலா ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான், அவர்கள் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள், அல்லாஹும் அவர்களை பொருந்தி கொண்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான வார்த்தை சொல்வார்கள், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மக்களுக்கு சில நேரத்தில் மிகுந்த பலனையும் கொடுக்கிறான், சில நபர்களுக்கு சோதனையும் கொடுக்கிறான். யாரை அல்லாஹ் பிரியப்படுகிறானோ வ இன்னல்லாஹ அஹப்ப கௌமன் இப்தலாஹும், அல்லாஹ் யாரை பிரியப்படுகிறானோ அவர்களை மிகப்பெரிய சோதனையை கொடுக்கிறான். ஃபமன் ரதிய ஃபலஹு ரிலா, அந்த சோதனைகளை அல்லாஹுவின் புறத்திலிருந்து வரக்கூடிய சோதனைகளை யார் சகித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தமும் கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்ததை போன்ற அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு அடுத்த வார்த்தை சொன்னார்கள் அல்லவா, வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், அவர்களை யார் பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்களும் இந்த ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான், அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற்றிருப்பார்கள் என்கின்ற வார்த்தையும் நமக்கு சொல்லித் தருகிறான் அல்லவா. அவர்களை நாமும் பின்பற்றக்கூடிய நல்ல தௌஃபீகை, அவர்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்களோ அதுபோன்று வாழக்கூடிய நல்ல தௌஃபீகை நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.